ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27, 28. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்னுடைய செய்தி என்னவென்றால், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கின்றது? இந்த நாளினுடைய செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், வளர்ச்சி. இங்கே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும். காட்டு புஷ்பங்கள் வளர்கிறது, காகங்கள் போஷிக்கப்படுகிறது. என்னுடைய செய்தி, காட்டு புஷ்பங்கள் வளர்கிறது. அதுல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. அடுத்த வார்த்தை 28ஆம் வசனம், அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை. 2 வார்த்தைகளை ஆவியான பயன்படுத்துகிறார். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அடுத்து ஒன்றை சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, அப்படியானால் அந்த காட்டு புஷ்பங்களுக்கு கூட வளர்ச்சி இருக்கிறது. அந்த வார்த்தைகளை பாருங்கள். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது? காட்டு புஷ்பங்களே வளர்கிறது. அதற்கு யாரும் அன்பவர்களை தண்ணீர் பாய்ச்சுவதில்லை, உரம் போடுவதில்லை. அதாவது காட்டு புஷ்பங்கள் என்றாலே அது தானாய் வளர்கிற ஒன்று. அப்படியானால் ஒரு காட்டு புஷ்பமே வளர்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற அநேகருடைய வாழ்க்கையிலே இன்னும் வளர்ச்சி இல்லை. நல்ல ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய பெற்றோர், ஆவிக்குரிய கணவன், ஆவிக்குரிய மனைவி, இத்தனை இருந்தும் ஆவிக்குரிய திருச்சபை, நல்ல போதகர், வார்த்தையை போதிக்கிற ஒரு போதகர், இத்தனை இருந்தும் இன்றைக்கு மக்களுக்கு வளர்ச்சி இல்லை என்று அதை நினைக்கும் போது மிகுந்த வருத்தம், மிகுந்த பாரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பது பிள்ளையே, வளர்ச்சிக்கு தேவையான ஒரு 7 காரியங்களை உங்களுடன் நான் பேச விரும்புகிறேன். நம்பர் 1, growth implies the life. அதாவது ஜீவன் என்று ஒன்று இருக்குமானால் வளர்ச்சி என்று ஒன்று தேவை. திரும்ப சொல்ல விரும்புகிறேன். If there is a life, there must be a growth. அதாவது ஜீவன் என்று இருக்குமானால் அந்த ஜீவன் இருக்கிற ஒன்றுக்கு ஒரு வளர்ச்சி நிச்சயம், கட்டாயம், முக்கியமான ஒன்று. இன்றைக்கு அநேகருக்கு அது புரியவில்லை. இதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் நிக்கோதேமுவிடம் சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண மாட்டாய். அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனத்திலே. எப்படி? இணைத்து சொல்ல விரும்புகிறேன். வளர்ச்சி எப்படி? அடுத்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அது கூடுமோ. எல்லாரும் எதிர்பார்க்க சொல்கிற ஒன்று, எப்படி வளர்ச்சி? அது கூடுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வளர்ச்சி என்பது, கவனியங்கள், உங்களை பொறுத்து. எல்லாரும் சொல்லுகிறார்கள், எல்லாரும் சொல்கிற வார்த்தை, வளர்ச்சி என்பது ஆண்டவர் கரத்தில் அல்ல, வளர்ச்சி என்பது உங்கள் கரத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அது எப்படி வளர்கிறது? பிகாஸ் there's a life. அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, ஜீவனுள்ள ஒருவன் இன்னொரு ஜீவனை உருவாக்குவான். அது உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும். நீண்ட காலம் சபைக்கு போகிறார்கள், இன்னும் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் செய்ய முடியவில்லை. நீண்ட கால அனுபவங்கள் இருக்கிறது. ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நரைமுடி அவனே தெளிந்திருக்கிறது, அவனும் அறியாதிருக்கிறான். இதுல ஒரு பெருமை. 40 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 20 ஆண்டுகள். ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், there is a no life. ஜீவன் இல்லாத ஒன்று வளராது. அந்த வார்த்தையை திரும்ப நான் படிக்க விரும்புகிறேன். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அப்படியானால் அந்த வார்த்தையை பிரித்து சொல்ல விரும்புகிறேன். புஷ்பங்கள் வளர்கிறது. The reason there is a life. அதற்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, திருச்சபைக்கு போகிறாய், கர்த்தரை ஆராதிக்கிறாய், கர்த்தரை நேசிக்கிறாய். ஒரு சின்ன கேள்வி, do you have a life? உன் வாழ்க்கையிலே ஒரு ஜீவன் இருக்கிறதா?
உன்னுடைய ஜெபத்தில் ஜீவன் இருக்கிறதா? உன்னுடைய ஆராதனையில் ஜீவன் இருக்கிறதா? இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே ஆராதனையிலே ஜீவனே இல்லை. ஏதோ ஒரு பாடல். பல திருச்சபைகளுக்கு போகிறேன், அவர் ஊழியர் பாடுகிறார், யாரும் பாடுவதில்லை. இறைச்சல் மட்டும் அதிகமா இருக்கிறது, அந்த இசைக்கருவி இறைச்சிகள், ட்ரம், அந்த மியூசிக், கீபோர்ட். ஆனா மக்களுடைய இறைச்சல் கேட்பதில்லை. இத்தனை துக்கமான ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, if there is a life, there will be growth. என்னுடைய முதல் குறிப்பு, growth implies the life. அதாவது வளர்ச்சி வேணுமானால் அதில் ஜீவன் இருக்க வேண்டும். ஜீவன் இல்லாத ஒன்று வளர்ச்சி அடையாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வாட் எவர் இட் மே பி, உங்கள் வாழ்க்கையில் உள்ள வளர்ச்சி வேண்டுமானால் ஜீவன் இருந்தால் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். அப்போ ஏன் வளர்ச்சி அடையலைன்னா ஜீவன் இல்லை. ஜெபத்தில் இன்னும் திருச்சபைக்கு பல காலம் போகிறார்கள், ஜெபிக்க தெரியவில்லை. திருச்சபைக்கு பல காலம் போகிறார்கள், சாட்சி சொல்ல தெரியவில்லை. திருச்சபைக்கு பல காலம் போகிறார்கள், ஒரு ஆத்துமாவை ஆதாயம் செய்ய முடியவில்லை. பிகாஸ் there is no life. நடமாடும் இயந்திரங்களைப் போல, ஒரு ரோபோக்களை போல வந்து போகிற மக்கள் ஏராளம். என்னுடைய இரண்டாவது குறிப்பு, அன்பான கர்த்தர் பிள்ளையே, வளர்ச்சிக்கு அடுத்த தேவை என்னவென்றால் அன்பானுடைய நிபந்தனைகள். அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்குது, எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அப்படியானால் அதுல ஒரு ஆசை தேவை, ஆதங்கம் தேவை, அர்ப்பணம் தேவை. அந்த வார்த்தை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் என சொல்ல வந்த வார்த்தை அன்பாவளை கவனித்து. இன்றைக்கு அந்த கவனம் இல்லையே. ஆலயத்திலே கவனம் இல்லை, வசனத்திலே கவனம் இல்லை, எதிலுமே கவனம் இல்லை. நான் பலரை கேட்டிருக்கிறேன், அந்த ஆராதனை முடிந்த அடுத்த நாள் நேற்று என்ன செய்தி புரியவில்லை. இவரெல்லாம் பல காலம் வருகிறார்கள். அவள் கோயில்ல பாடுறாங்க, இசைக்கறி வாசிக்கிறாங்க, சபையில முன் வசூல் உட்கார்ந்து இருக்கிறார்கள், என்ன செய்தி தெரியவில்லை. The reason is, அதனுடைய காரணம் என்னவென்றால் கவனிங்க, அதில் நாட்டம் இல்லை, அதில் விருப்பம் இல்லை, கவனம் இல்லை. எனவே தான் ஆவியான சொல்லுகிறார், கவனித்து பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, வசனத்தை கவனித்து பார், ஆராதனை கவனித்து பார், உன் போதகர் என்ன சொல்லுகிறார் என்று கவனித்து பார். இட்ஸ் எ கண்டிஷன். இப்படி வேணா கேட்கலான்னு அர்த்தம் இல்லை, கவனித்து பார். அதுல ஒரு நாட்டம், அதுல ஒரு விருப்பம். இன்றைக்கு அந்த கவனம் இல்லை. ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சபையின் ஊழியராக இருக்கிறேன். மக்களுக்கு அந்த கவனம் இல்லை. ஊழியர் கூடுகையிலே கவனம் இல்லையே. அவருக்கு என்னவோ எல்லாம் தெரிந்தது போல, தனக்கு எல்லாம் தெரியும், இவருக்கு ஒன்றும் தெரியாது. கவனித்து கேட்கிற மக்கள் மிக குறைவு. எனவேதான் அடிக்கடி இந்த வார்த்தை கவனித்து பாருங்கள், கவனி கவனி கவனி. அதனுடைய 2 கருத்து சொல்லும் போது, யூ மஸ்ட் ஹேவ் எ ஆங்ஸைட்டி, யூ மஸ்ட் ஹேவ் எ இன்ட்ரெஸ்ட். உங்களுக்குள்ள அந்த ஆசை இல்லை என்றால், அந்த ஆதங்கம் இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை. முதல்ல சொன்னேன், ஜீவன் இருக்கிற ஒன்று வளரும். இரண்டாவது, வளர்ச்சிக்கு அடிப்படையான தேவை ஆசை, ஆதங்கம். எப்படி வேணும் வளரலாம் என்ற அர்த்தம் அல்ல. வளர்ச்சிக்கு சில அடிப்படை நிபந்தனைகள் அவசியம், கவனம் அவசியம். அடிப்படை நிபந்தனைகள், இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். தட் மஸ்ட் பி எ கண்டிஷன். இப்படிலாம் இருந்தால் தான் வளர்ச்சி அடைய முடியும். இன்னைக்கு மக்களுக்கு இது புரியவில்லை. எப்படி வேண்டுமானால் வளர்ச்சி அடையலாம். ஊழியர்கள் அநேகரை பார்க்கிறேன், துக்கமான ஒன்று. வசனத்தில் நாட்டமில்லை, வேதத்தில் நாட்டமில்லை, வேதத்தினுடைய ஆழங்களில் நாட்டமில்லை. ஆனால் அவர்கள் தான் வளர்ந்து விட்டோம் என்று எண்ணுகிறார்கள். அதை வெளிக்காட்டிக் கொள்ளத்தான் இந்த பிஷப், மாடரேட்டர், அங்கி, பெரிய சிலுவை, ஒரு தொப்பி, ஒரு கோல். அன்புதேவ பிள்ளையே, உங்கள் வளர்ச்சி உங்களுக்கு தெரிய வேண்டும், உங்களோடு இருக்கிற மக்களுக்கு தெரிய வேண்டும். வார்த்தையில் வளருங்கள், உங்கள் சுபாவங்களிலே வளருங்கள், உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் வளருங்கள். இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். grow in scriptural, வசனத்தில் வளருங்கள். grow in spiritual, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருங்கள். grow in numerical, உங்களுடைய எண்ணிக்கையிலும் வளருங்கள். growth implies condition, அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறாங்க மக்கள்னா, இப்படி வேணுமா இருப்பேன், ஆனால் நான் வளருவேன். முடியாது அன்பால். இப்படி இருந்தால் தான் வளர முடியும்.
பவுலடியான் சொல்கிறான், என்னை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், ஆகாதவன் என்று போகாதபடி. அப்படியானால் growth implies condition. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், வளர்ச்சிக்கு மூன்றாவது தேவை. அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அன்பானவர்களே, அது சொல்லப்பட்டிருக்கிறது. வளர்ச்சி என்பது, கவனிங்கள், வளர்ச்சி என்பது உங்களை பொறுத்து மட்டுமல்ல, தேவனும் உங்களோடு கூட கிரியை செய்கிறார். ஆரம்பத்தில் சொன்னேன், ஆரம்பத்தில் where there is a life, எங்கே உயிர் இருக்கிறதோ, எங்கே ஜீவன் இருக்கிறதோ. இன்னொன்று சொல்ல நம்புறேன், பி நேச்சுரல், வெளிப்படையா இருங்கள், நீங்கள் நீங்களாக இருங்கள். பி நேச்சுரல். இன்னைக்கு நிறைய பேர், அதாவது they are not natural, they think they are super natural. அதாவது ஒரு இயற்கையான ஒரு காரியங்கள் இல்லை. ஆலயத்தில் வந்த பரிசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், வீட்டுக்குள்ள லூசிவர்கள், இது எது நேச்சுரல்? ஆலயத்திலும் நேச்சுரல் இல்லை, வீதியில் நேச்சுரல் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய நல்லது, என்னுடைய நல்லது, எல்லாமே நல்லது, ஆனால் பி நேச்சுரல். கவனிங்கள், நிறைய பேரை பார்த்துட்டேன், அந்நிய பாஷையா அளவே இல்லை, ஆவில நிரம்புவதற்கு அளவே இல்லை, எல்லாம் இருக்கிறது, எல்லாமே நாட் இம்பேலன்ஸ்ட், சமநிலை பிரமாணம் இல்லை, ஒரே அந்நிய பாஷை. ஆஸ்டான்லி அவர்கள் சொல்வது போல, உங்கள் அந்நிய பாஷையை 4 சுவருக்குள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அந்நிய பாஷையை 4 சுவருக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். 4 பேர் பார்க்கிற அளவுக்கு அது அந்நிய பாஷை அல்ல. பி நேச்சுரல். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பி நேச்சுரல். இயற்கையாக இருங்கள், இயற்கையாக இருங்கள். ஒரு போலி தோற்று வேண்டாம், ஒரு முகமடி அணிந்து ஊழியம் செய்ய வேண்டாம். growth implies natural. 4வதாக, ஒரு வளர்ச்சிக்கு தேவை, growth is gradual. growth is gradual. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். படித்த வார்த்தை தான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரம் எப்படி வளர்கிறது? ஒரே நாள வளர்ச்சி அடைவதில்லை. சற்று யோசித்து பாருங்களேன், ஒரே நாள் நம்முடைய காது வளர்ச்சி அடைந்தால், நம்முடைய மூக்கு வளர்ச்சி அடைந்தால் எப்படி இருக்கும்? அகோரமா இருக்கும். பட் இட் grow gradually. அது வளர்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆண்கள் அன்பானுடைய அடிக்கடி நம் சலூனுக்கு போறோம், மாசுக்கு தடவை போறோம், ஆனால் வளர்கிறது. ஷேவிங் கூட நேற்று ஷேவ் பண்ணோம், ஆனா இன்னைக்கு வளர்ந்துச்சு. அப்படியானா கவனிங்க, அது ஒரு நேச்சுரல் மட்டும் அல்ல. அடுத்தவா சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரே நாள் வளருதில்லை. ஒரு நாள் கொஞ்சம் தெரியும், ஒரு 2 நாள் தான் பெரிய தாடி இருக்கும். ஸோ வளர்ச்சி என்பது, அந்த அந்த பரிணாமம் என்பது கிராஜுவலி, ஒரே நாள் வளர்ச்சி அடைய முடியாது. 55 ஆண்டுகள் ஆனது இந்த வளர்ச்சிக்கு. வசனத்தில் வளர, தேவனோடு வளர, இந்த நிலைக்கு வளர 55 ஆண்டுகள் ஆனது. இன்னும் பவுலடியான் சொல்வது போல, அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் எண்ணுகிறதில்லை, அடையும்படி ஆசையா இலக்கை நோக்கி ஓடுகிறேன். கிராஜுவலி, கொஞ்சம் கொஞ்சமாய். அடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன், 5வது குறிப்பு, அதற்கு ஒரு முயற்சி தேவை. இட் நீட்ஸ் எஃபர்ட்ஸ். நான் சொல்லுகிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு வார்த்தை, அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். அந்த அர்த்தம் என்னவென்றால், அதாவது கன்சிடர் அந்த ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய அதாவது ஒரு முயற்சி தேவை. ஒரு முயற்சி இல்லாமல் வளர முடியாது. எனவேதான் பவுலுடைய அடியில் சொல்லுகிறார், நன்மை தீமை பகுத்தறியத்தக்க ஞானேந்திரனுடைய, அதாவது பயிற்சியினால் உண்டாகும். முதல்ல முயற்சியும் வேணும், பயிற்சியும் வேணும். அவர்கள் தான் பூரண புருஷராய் விளங்க முடியும். நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞானேந்திரனுடைய, அதுக்கு முந்தின வசனத்துல பயிற்சியும் தேவை, அதுக்கு முயற்சியும் தேவை. இன்றைக்கு ஜனங்களுக்கு அந்த முயற்சி செய்ய வேணும் என்கிற எண்ணம் இல்லை. இப்படி சொல்றாங்க, ஜோமனா வந்துடும். உங்களுடைய எஃபர்ட்ஸ் கவனிங்க. இந்த செய்தி நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அதை நான் உள்வாங்குகிறேன், அதை நான் தியானம் பண்ணுகிறேன், அசை போடுகிறேன். அது எனக்குள்ளே
கடந்த 2 நாட்களாக ஓடிக்கொண்டிருந்தது. இந்த வார்த்தை பலமுறை படித்திருக்கிறேன், பலமுறை வாசித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய தொட்ட ஒரு வார்த்தை, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது. அப்படியானால் ஒரு காட்டு புஷ்பமே வளருமானால் நான் ஏன் வளரக்கூடாது? ஆவியிலே, ஆத்துமாவிலே, பொருளாதாரத்திலே, கிருபையிலே, நீதியிலே, உண்மையிலே, சத்தியத்திலே. துக்கமான ஒன்று, அநேகரை பார்க்கிறேன், இன்று வளர்ச்சி இல்லை. அதே ஜபம், அது வார்த்தைகள் கொஞ்சம் கூட மாறல. 40 ஆண்டுகளானது அதே சொற்றொடர்கள். அதாவது அது தவறுன்னு சொல்லவில்லை, அதுல ஒரு பரிணாமம் இல்லை, அந்த வார்த்தையில முன்னேற்றம் இல்லை. தாரும் தாரும், சாமி சாமி, அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லையே. மனித உறவுகள்ல கூட அந்த பேசும்போது அந்த நடைமுறை, அந்த பேச்சு, ஈவன் தன்னோட பலிபீடத்திலும் கூட அந்த சொற்கள் மாறுவதில்லை. எதை காண்பிக்கிறது? வளர்ச்சி இல்லை. வளர்ச்சியில் ஒரு நாட்டம் இல்லை, வளர்ச்சியில் ஒரு அக்கறை இல்லை. அது மட்டுமல்ல, எப்படி வளர்கிற என்று அந்த கவனம் இல்லை. என்னுடைய செய்தி அதுதான். அந்த கவனம் இருக்கும்போது அன்புடைய பிள்ளையே, முயற்சி இல்லை. ஆங்கிலத்தில் கன்சிடர், இன்னொரு அர்த்தம் எஃபர்ட். ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. உலகத்திலே சொல்றாங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினை ஆக்கும். முயற்சி பண்ணி பாருங்களேன், உங்களால முடியும். உங்களால் பிரசங்கம் பண்ண முடியும், உங்களால் ஆராதனை நடத்த முடியும், உங்களால் ஊழியம் செய்ய முடியும், உங்களால் மேடை நின்று எதையும் சாதிக்க முடியும். யூ கேன். நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவரே, growth, அதாவது ஒரு முயற்சி தேவை. முயற்சியால் மட்டும் வளர்ச்சி வராது, ஆசை தேவை, ஆதங்கம் தேவை. 27 அது இன்னொரு வார்த்தை போட்டுருது, அது உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அது இன்னொரு வார்த்தை. இன்னொரு கருத்து என்னவென்றால், வெறும் முயற்சி மட்டும் போதாது. தேவ கிருபை, தேவ தயவு, தேவ பிரசன்னம். எனவே நண்பு தேவ பிள்ளையே, நம்பர் 1 ஜீவன் தேவை, 2வது ஆசை தேவை, 3வது அன்பானுள்ளே அது இயற்கையான ஒன்றாக இருக்க வேண்டும், 4வது வளர்ச்சி என்பது ஒரே நாளில் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக, 5வதாக அன்பானுள்ளே முயற்சியும் தேவை. ஆனால் முயற்சியால மட்டுமே சாதிக்க முடியாது, முயற்சி பிளஸ் தேவ கிருபை. 6வதாக நான் சொல்ல வந்த வார்த்தைகள், ஹெல்த்தி இன் அவர் ரூட்ஸ். நம்முடைய வேர்கள் ஆரோக்கியமா இருக்க வேண்டும். நான் படிக்கிறேன், கேளுங்கள். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது? அப்படியானால் அதனுடைய வேர்கள் ஆரோக்கியமா இருக்கிறது. இன்றைக்கு ஆரோக்கியமான வசனங்களை கேட்க மக்கள் விரும்புவதில்லை. நயவசனிப்பு, கவர்ச்சியான போதனை, சர்க்கரை பந்தலில் தேன் மாறி விழுந்தது போல, நீ வீடு வாங்குவாய், கார் வாங்குவாய், பங்களா வாங்குவாய், ஹெலிகாப்டர் வாங்குவாய், ஏரோப்ளேன் வாங்குவாய். ஆமேன், எல்லாத்துக்கும் ஒரு ஆமேன். உனக்கு வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஹெல்த்தி ஆக்டிவிட்டி இன் த ரூட்ஸ். நம்முடைய வேர்கள் ஆழமானதாய், வேர்கள் ஆரோக்கியமானதாய். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஆரம்ப நாட்களிலே நான் சாராள் நவ்ரோஜி அவருடைய திருச்சபைக்கு போய் கொண்டிருந்தேன். பல நாட்கள் போயிருந்தேன். அவர்கள் தான் இந்த பெயர் எனக்கு வைத்தார்கள், ஸ்டீவன் தேவகுமார். அந்த சத்தியம் இன்றைக்கு என் மனதில் இருக்கிறது. ஸ்ட்ராங் ரூட், அதனுடைய ஆரோக்கியமான வேர்கள். இன்றைக்கு வேர்கள் சரியில்லை, எனவேதான் கனிகள் சரியில்லை. வேர்கள் சரியில்லை, எனவேதான் கிளைகள் சரியில்லை. ஸ்ட்ராங் ரூட்ஸ். நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, ஹெல்த்தி ஸ்ட்ராங் ரூட்ஸ், ஆரோக்கியமான வேர்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, நீ போகிற சபை ஆரோக்கியமான சபையா? சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற சபையா? எனவேதான் அடிக்கடி பவுல் சொல்கிறார், ஆரோக்கியமான உபதேசங்களை விட்டு விலகாது இருப்பாயாக. ஆரோக்கியமான வார்த்தைகள். இன்றைக்கு ஆரோக்கியமான வார்த்தைகள் இல்லையே. செவித்தினுள்ள வார்த்தைகள் அதிகமா இருக்கிறது. உடனே சொல்றாங்க, ஆரோக்கியத்திற்கு இதை குடிங்க, அதை சாப்பிடுங்க. அதை சாப்பிடலாம், பட் ஹெல்த்தி கிறிஸ்டியன் லைஃப் நீட்ஸ் ஹெல்த்தி ரூட்ஸ். ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு
ஆரோக்கியமான வேர்கள் தேவை. கடைசியாக சொல்ல முடிக்க விரும்புகிறேன், அன்பானவர்களே, வளர்ச்சிக்கு தேவை கேரக்டர். கேரக்டர் இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை. நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், பெரிய பெரிய பட்டங்கள், படிப்பு, அந்தஸ்து, பட் there is no character. நல்ல பண்புகள் இல்லை, நீ ஒத்துக்கொள்ளலாம். பட்டங்கள் நிறைய இருக்கிறது. இந்த காலையில் ஒரு தொலைபேசி அழைப்பு, ஐயா என்னை எவ்வளோ பணம் ஏமாத்திட்டாரு, எனக்கு 5 லட்சம் ஏமாத்திட்டாரு, ஒரு போதகர், அவருக்கு பிஷப் பட்டம் வேறு, 5 லட்சம் ஏமாத்திட்டாரு, இடம் வாங்கித்தார் என்று சொல்லி, இப்படி பலர். யோசித்து பாருங்கள், பிஷப்பா இருக்கலாம், பட்டங்கள் இருக்கலாம், வேலை வாங்கி தருகிறேன், வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், 1000 வாக்குறுதிகள். பட் நான் சொல்ற வார்த்தை, growth needs character. கேரக்டர் இல்லாம growth-ஏ இல்லை. என்னுடைய திரும்ப சொல்லுகிறேன், growth needs life. ஜீவன் தேவை. growth needs condition. கவனம், ஆசை, ஆதங்கம். growth needs natural. கவனிங்கள், அது காட்டு புஷ்பம், அதற்கு யாரும் வெளியடைப்பதில்லை, உரம் போடுவதில்லை, வளர்கிறது. ஒரு காட்டு புஷ்பம் வளருமானால் நீங்கள் வளர முடியும். அடுத்து சொன்னேன், அடுத்து வளர்ச்சி என்பது கிராஜுவலி. வேர்கள் 6வது குறிப்பு, இட் should be healthy roots. ஆழமான வேர்கள் தேவை. வேர்கள் ஆழம் இல்லை என்றால் அங்கே கனிகள் ஆழமா இருக்காது, புஷ்பங்கள் ஆழமா இருக்காது, வாடி போகும். காட்டுதான், காட்டு புஷ்பம்தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறது. இயற்கை, மழை, சூரியன் எல்லாவற்றையும் இட் ரிசீவ், இட் நெவர் நெக்லெக்ட்ஸ். இன்றைக்கு பாருங்களேன், சபையை உதாசீனம் பண்ணி, ஆலயத்தை உதாசீனம் பண்ணி, ஊழியனை உதாசீனம் பண்ணி, they don't want to receive. காது கொடுத்து கேட்கிற மக்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவு. Receive the word. வார்த்தையை கேளுங்கள், வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லப்பட்டது, yield. கவனமாய் ரிசீவ். கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாட் எவர் காட் கிவ்ஸ், ரிசீவ் இட். அதை பெற்றுக்கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அது வளரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது வார்த்தை, ஒரு வார்த்தை. சர்வ மகிமையிலும் ஒன்றாகிலும் ஒன்றை போலாகிலும் அது உடுத்திருந்ததில்லை. நான் சொல்ல வந்த வார்த்தை சர்வ மகிமை. நீ வளரும் போது there is not only growth, there is a grace, there is a glory. நீ வளரும் போது மகிமையும் சேர்ந்து வளருகிறது. இன்னைக்கு பார்க்கிற எத்தனை ஊழியக்காரர்களை அவர்கள் வளர வளர அவருடைய மகிமை வளர்கிறது. அநேகர் அவரை சந்திக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். ஸோ வளர்ச்சியும் மகிமையும் சேர்ந்தே டிராவல் பண்ணுது. சர்வ மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ளும், சர்வ மகிமை உன்னோடு கூட வரும். நாளிலே திரும்ப சொல்லுகிறேன், growth implies life. ஜீவன் அவசியம். 2வது நிபந்தனைகள் அவசியம். 3வது அன்பானவர்களே, அது இயற்கையான ஒன்று. 4வது அது கொஞ்சம் கொஞ்சமாய். 5வது அன்பானவர்களே, கவனம் தேவை. 6வது ஆரோக்கியம் தேவை. வேர்கள் ஆரோக்கியமா இருக்கணும். முடிவாக சொன்னேன், அது வரும்போது சாயல் மாறும், கேரக்டர் மாறும், எல்லாமே மாறும். உடைய வாழ்க்கையிலும் இன்னும் ஆண்டவர் உடைய வாழ்க்கையை பூத்துக் கொள்ளுகிற வாழ்க்கையாய், காய்த்து கனிதருகிற வாழ்க்கையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். நீங்கள் வளர்ந்து வாழ்ந்து கனித்தந்து அநேகருக்கு ஆசுவம் இருக்க உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். இயேசுவே, அதை கவனித்து பார்க்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட ஒரு ஆதங்கம், அப்படிப்பட்ட ஒரு ஆசை எப்படி வளர்க கவனத்தோடு ஆண்டவரே ஆசையோடு பார்க்க இறக்கம் செய்யும். ஜீவன் இருக்கிற ஒன்று வளரும், ஜீவனுள்ள ஒன்று இன்னொரு ஜீவனை பிறப்பிக்கும். ஆம் தகப்பனே, காட்டு புஷ்பங்கள்
மழையை பெற்றுக்கொள்கிறது, சூரியனை பெற்றுக்கொள்ளுகிறது, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறது போல நாங்களும் வார்த்தையை பெற்றுக்கொள்ள, கிருபைகளை பெற்றுக்கொள்ள, வசனங்களை பெற்றுக்கொண்டு அநேகர் கனி கொடுக்க விருட்சங்களாக எங்களை மாற்றும். நாங்கள் வளர்வது இந்த உலகத்துக்கு தெரியணும், நாங்கள் வளர்வது ஜனங்களுக்கு தெரியணும். அப்படியே உண்டாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வளர்ந்து வாழ்ந்து கனி தந்து அநேகருக்கு இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஆமேன். பதில் நீங்க தானப்பா, குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒன்னும் முடியல, நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒன்னும் முடியல. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டுமோ? உமது கரத்திலே நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டுமோ? ஏப்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க? ஏப்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க? தைரியம் இல்லையே உங்களை பார்த்து, கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒன்னும் முடியல, நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒன்னும் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. உபத்திரவப்பட்டவனின் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவரே, உபத்திரவப்பட்டவனின் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவரே. ஏப்பா இப்படி, எதுக்குப்பா இப்படி? ஏப்பா இப்படி, எதுக்குப்பா இப்படி? கேள்வி கேட்க தைரியம் இல்லையே உங்களப்பா, கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. நீங்க இல்லாம
ஒன்னும் முடியல. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.